மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை. சத்துருக்கள் மேல் அன்பு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:44. நம்மேல் அன்பு செலுத்துகிறவர்களையும் நமக்கு உதவி செய்து நம்மை பாராட்டி உற்சாகப்படுத்துகிறவர்களையும் நேசிப்பது எளிது. ஆனால் நம்மை வெறுத்து நம்மை அழிக்க வேண்டுமென்று முயற்சிக்கிற சத்துருக்களை நேசிப்பது மகா கடினமானது. ஆனால் கல்வாரினுடைய அன்பினால் உள்ளம் நிரப்பப்படும் போது எதுவுமே கடினமாயிருப்பது இல்லை. நீங்கள் சத்துருக்களாக இருந்தபோது இயேசு உங்களை தேடி வந்தார் அல்லவா? பாவிகளாகவும் அக்கிரமக்காரராகவும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் இருந்தபோது அவர் எவ்வளவாய் அன்பு பாராட்டி பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பினால் நீங்களும் சத்துருக்களை சிநேகிக்க முடியும். சத்துருக்களை சிநேகிப்பதில் கிறிஸ்துவே முன்மாதிரியானார். அவருடைய சத்துருக்கள் அவரை சிலுவையில் அவ்வளவாய் பாடுபடுத்தின போதும் அவர் அவர்கள் மீது அன்பு செலுத்தி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்றாடினார் அல்லவா? லூக்கா 23:34. அதுதான் சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு. இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. பழைய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தர் இந்த பிரமாணத்தை இஸ்ரவேலருக்கு சொல்லியிருந்தார். உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டார், அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. யாத்ராகமம் 23:4 மற்றும் 5. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 6:35. கிறிஸ்து பிரசங்கித்ததையே அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்தார்கள். அவர்களும் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார்கள். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:20-21. தேவ பிள்ளைகளே, சத்துருக்களை சிநேகிப்பதால் உங்களுடைய உள்ளத்தில் தெய்வீக சமாதானம் குடிகொள்ளும். உங்கள் செய்கைகளைக் கண்டு கர்த்தரும் மனமகிழ்வார் என்கிற நிச்சயத்தை பெறுவீர்கள். மாத்திரமல்ல, சத்துருவையும் உங்கள் பட்சமாய் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். நீதிமொழிகள் 24:17.